பலாப்பழம் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 15 பலாச்சுளையை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் வச்சுருக்கேன். 1/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் 1 கப்பு பால். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சர்க்கரையை மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பலாப்பழத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்துடலாம் நெய்யில். பருப்பை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு அதில் கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் இருக்குது. இதை நீங்கள் தண்ணியாட்டு கலக்கிக்கோங்க, கட்டியாக கலக்காதீங்க, தண்ணியாக இருக்கட்டும். இதை இப்போ இந்த நெய்யில் நம்ம ஊற்றிடலாம். பேஸ்ட் மாதிரி வரட்டும். கொஞ்சம் போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை போட்டுடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை போட்டுடலாம். நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். சீனி வேணுனாலும் நம்ம சீனியும் போட்டுக்கலாம். நான் சர்க்கரை போடுவேன். இது நாட்டு சர்க்கரை. பாகு ஒன்றும் எடுக்க வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இருங்க, அடி பரலாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் அதில் கூட நீங்கள் வச்சு கிண்டலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காயை போட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பக்குவம் வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டுடலாம். இது உங்களுக்கு பீஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் பிளேட்டில் நெய் தடவி பீஸ் போட்டுக்கலாம். நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். இப்போ சட்டியில் ஒட்டாமல் அப்படி சுருண்டு வரும். இந்த பழம் இதுதான் கரெக்டான பழம். அடுத்தேன். இப்போ நம்ம பரிமாறலாம். இப்போ சுவையான பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.